நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீர், ஏந்தினீர் என் இயேசுவே. சபையார் சொல்லுங்க, புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீ, ஏந்தினீ என் இயேசுவே. உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்க, புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினீ, ஏந்தினீ என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ, ஸ்தாபித்தீ என் இயேசுவே. சொல்லுங்க, எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினீ, ஸ்தாபித்தீ என் இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவேன், நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. சொல்லுங்க, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையை தாங்கிற்றே என் இயேசுவே. உண்மை அதை நம்ம உணர்ந்து சொல்லுங்க, ஏன் இந்த வேதனை என்று கலங்கின நாட்களில் கிருபையை தாங்கிற்றே என் இயேசுவே. கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அனைத்தது உம் பிரசன்னமே என் இயேசுவே. சொல்லுங்க, கண்ணீரால் படுக்கையை நனைத்த வேளையில் அனைத்தது உம் பிரசன்னமே என் இயேசு. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவே. நல்ல வாய் திறந்து சொல்லுங்களேன், நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. சில நேரத்தில் ஆண்டவரே, ஏன் என் வாழ்க்கையில் இந்த வேதனை வந்தது? ஏன் இந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலை வந்தது? வாழ்க்கையில உடைக்கப்பட்ட வேதனையான சூழ்நிலையில எனக்கு ஆறுதல் சொல்ல ஆட்கள் உண்டு என்று நினைத்திருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் நம்மை காயப்படுவதற்கான ஆட்கள் எழும்பி இருக்கலாம். ஆண்டவரே, என் வேதனை எப்போ மாறும்? என் சூழ்நிலை எப்போ மாறும்? சில நேரத்தில், இரவு நேரத்தில் உங்களுடைய படுக்கையை கண்ணீரால் நினைத்து இருக்கலாம். ஆனா இன்றைக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை இயேசு தருகிறார். உன் வேதனையை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம். நீ கடந்து போகிற வேதனையான சூழ்நிலையை மனிதன் பார்க்காமல் இருக்கலாம். மனிதர்கள் ஆறுதல் சொல்லாமல் இருக்கலாம். உன் உடைக்கப்பட்ட நேரத்தில் உனக்கு துணையா அவர் இருந்தார் அல்லவா? அவருடைய வார்த்தை இருந்ததல்லவா? நீ வேதனைப்பட்டு அழுத நேரத்தில் எல்லாம் அவருடைய வார்த்தையினால் உன்னை தேற்றினார் அல்லவா? அந்த ஆண்டவர் நிச்சயமா இந்த 2026 உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தர், இதுவரை தூக்கி சுமந்த ஆண்டவர், இந்த 12 மாத காலமும் உன்னை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவர். சொல்லலாமா, ஏன் இந்த சோதனை?
என் மனமுடைந்தது அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசு. உண்மை எத்தனை பேர் சொல்லுங்க, அவருக்கு மட்டும் தாங்க தெரியும். ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. சொல்லுங்க, என் தூங்காயிரவினில், என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றினி வார்த்தையால் என் இயேசுவே. சபையார் எல்லாம் கொஞ்சம் சத்தமா அந்த வார்த்தையை சொல்லுங்களேன். என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றினி வார்த்தையால் என் இயேசுவே. மறுபடியும் சொல்லுங்க, என் தூங்காயிரவினில், என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றினி வார்த்தையால் என் இயேசு. முழு பலத்தோடு சத்த உயர்த்தி என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றினி வார்த்தையால் என் இயேசு. ரெண்டு கையை உயர்த்தி நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. முழு பலத்தோடு நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் அன்பை கொண்டாடி பாடுவே. நெருக்கத்தின் வேளையில் என் தேவையில் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில். எத்தனை பேர் உண்மை அந்த வார்த்தையை சொல்றீங்க? என் நெருக்கத்தின் வேளையில் என் தேவையில் பிடியினில் வழியில்லை என்று நான் திகைக்கையில். கையை உயர்த்தி சொல்லுங்க, அதிசயமானவர், அதிசயமானவர். என் தேவையாவையும் சந்தித்தீர் நடத்தினீர் என் இயேசுவே. சொல்லுங்க, அதிசயமானவரே, அதிசயமானவர். என் தேவைகள் சந்தித்தீர் நடத்தினீர். சொல்லுங்க, அதிசயமானவரே, அதிசயமானவர். என் தேவைகள் யாவையும் சந்தித்தீர் நடத்தினீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே இயேசுவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமா. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி செலுத்துவே. உந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினே என் இயேசுவே. சொல்லுங்க, புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினவரே, நடத்தினே ஏந்தினே இயேசுவே. கரங்களை உயர்த்தி எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர். சொல்லுங்க, எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. எட்டாத உயரத்தில் தகுதியில்லா உயர்த்தி நீர் ஸ்தாபித்தீர் என் இயேசுவே. கண்களை மூடி ரெண்டு கையை உயர்த்தி, ஆண்டவரே, சிலருடைய வாழ்க்கையில ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த கஷ்டமான வழி என் வாழ்க்கையில வந்தது,
ஆண்டவரே, நான் மனம் உடைஞ்சிருந்தேன்ப்பா. இத்தனை பேர் சொல்கிறீங்க 2025 அநேக நேரத்தில் நான் மனம் உடைஞ்சிருந்தேன். என் மனசு உடஞ்சி நான் இருந்த நேரத்தில் என்னோடு கூட இருக்கிறவர்கள் எனக்கு ஆறுதலாக நிற்பார்கள் என்று நாங்கள் யோசித்தோம். ஆனால் நான் உடைக்கப்பட்ட நிலையை அறியாமல் என்னை இன்னும் உடைத்தவர்கள் அநேகம், என்னை இன்னும் கீழே தள்ளினவர்கள் அநேகம். மனிதர்கள் பார்க்கும்போது நான் நன்றாக இருக்கிறது போல தெரியலாம், மனிதருடைய பார்வைக்கு நாம் சுகத்து வாழ்கிறது போல தெரியலாம். ஆனால் உடைக்கப்பட்ட நிலையை யாருமே அறியலை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ உடைக்கப்பட்டதை அவர் அறிந்திருக்கிறார். நீ உடைக்கப்பட்டதை அவர் அறிந்திருக்கிறார். இரவு நேரத்தில் குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாமல் அழுது புலம்புன நாட்கள் உண்டல்லவா? கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, உடன் பிறந்தவர்களுக்கு தெரியாது. ஆனால் நீ தனிமையில் அழுதீர்கள் அல்லவா? அது சொல்றார், ராச்சாமத்தில் என் படுக்கையை நான் நினைக்கிறேன். அந்த அனுபவம் அநேக வாழ்க்கையில் இருந்தது அல்லவா? ஆண்டவரே, நான் அழுத நேரத்தில் எல்லாம், தனிமையில் நான் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை தாங்கினவர் இயேசுதான், என்னை தாங்கினவர் இயேசுதான். எனக்கு பிரியமான சபையாரே, 26 உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் அழுகைக்கு பதில் உண்டு, உன் வேதனைகளுக்கு பதில் உண்டு. ஏன் இந்த சோதனை என்று கேட்டீர்கள் அல்லவா? கர்த்தர் சொல்றார், அந்த சோதனை உன்னை உருவாக்குவதற்காக, கூர்மையான ஒரு பட்டயமாய் ஆயுதமாய் உன்னை உருவாக்குவதற்காக கர்த்தர் சில சோதனைகளை அனுமதித்தார், சில வேதனைகளை அனுமதித்தார். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் உடைக்கப்பட்ட நேரத்தில் அவர் வார்த்தை என்னை தேற்றினது? அப்படி சொல்றவங்க மாத்திரம் 2 கையை உயர்த்தி அந்த வார்த்தையை சொல்லலாமா? ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. உங்க சத்தம் உயர்த்தி சொல்லுங்களேன். ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசு. மறுபடியும் சொல்லுங்க, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது, அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. கையை உயர்த்தின வண்ணமா, என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீ உம் வார்த்தையா என் இயேசுவே. என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீ உம் வார்த்தையா என் இயேசுவே. சொல்லுங்க, என் தூங்காயிரவினில், என் தூங்காயிரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீ உம் வார்த்தையா என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, சத்த உயர்த்தி நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் அன்பை கொண்டாடி பாடுவே. நல்ல 2 கரங்களை தட்டி, என் மனமுடைந்த நேரத்தில் எல்லாம் எனக்கு ஆறுதல் தந்த கர்த்தருக்கு நல்ல முழு பலத்தோடு கையை தட்டி, ஆண்டவரே, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே இந்த ஆண்டின் துவக்கத்திலே கர்த்தர் விதைக்கிறார், கர்த்தர் விதைக்கிறார். அவர் உன்னை நடத்த வல்லவர், உங்களை நடத்த அவர் வல்லவர். உன் தூங்கா இரவுக்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் அழுகைக்கு பதில் உண்டு, உன் வேதனைகளுக்கு பதில் உண்டு, உன்னுடைய துக்கங்களுக்கு பதில் உண்டு, உன்னுடைய சஞ்சலங்களுக்கு பதில் உண்டு. பதில் தருகிறவர் வார்த்தையாய் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.